Hi guys, welcome to Travel Channel. பார்க்குறான இருக்க சதீஷோட அன்பான வணக்கம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைக் டாக்ஸி ஒன் டே விலாக் இதை பற்றி தான் பேச போகிறேன். நான் பைக் டாக்ஸி ஓட்ட போகிறேன். ஒரு 4 ஹவர்ஸில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்னையில் பெரும்பாலான மக்கள் வந்து பைக் டாக்ஸி வந்து புக் பண்ணுறாங்க. அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும். அதோட முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அது காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் பார்ட் டைமாக இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. இதில் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதோட முக்கியமான விஷயம் ஏன் இந்த பைக் டாக்ஸி எல்லாரும் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து பைக் டாக்ஸியை புக் பண்ணுறாங்க. நியூஸில் ஒன்று கேள்விப்பட்டேன், ஆட்டோக்கும் வந்து பைக்குக்கும் ஒரு சின்ன வார் போயிட்டு இருந்து அதுக்கு சரியாயிடுச்சா எனக்கு தெரியல. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பார்சல் சர்வீஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இப்போ உங்களோட ஓன் யூஸுக்காக நீங்கள் போகிறது, இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் நான் அந்த பார்சல் சர்வீஸை நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். பைக் டாக்ஸி மட்டும் நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்சூரன்ஸ் கிளைம் வந்து எனக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பைக்கில் போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அது எப்படி கிளைம் பண்ணுறது எனக்கே தெரியல. அதெல்லாம் வந்து கடைசியாக நான் பேசுகிறேன். இந்த பைக் டாக்ஸி ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ சம்பாதிக்க முடியும் காட்டுறேன் வாங்க. ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னு போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். கைஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துருக்குது. ஃபீனிக்ஸுக்கு போனோம்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணலாம் வாங்க. என்னடா டென்ஷன் பண்ற? ஐய கைஸ் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் வந்து ஃபீனிக்ஸ் தான் போயிட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஹெல்மெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கம்பெனி கொடுக்காது, நம்ம தான் கொடுக்கணும். ஓகே ஓடிபி நம்பர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ரைடு எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். இதில் கமிஷன்லாம் இருக்குதா. மார்னிங் டைமில் ஓட்டும் போது மட்டும் 0 கமிஷனா அது சொன்னாங்க. சரி நம்ம சென்னை சிட்டி டிராஃபிக்கு மார்னிங் வந்து ஒரு 10:30க்கு வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ஸ் ஃபஸ்ட்டு ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 33 ரூபா. இதில் வந்து அவங்களுக்கு கமிஷன் வரப்படும். கால் டாக்ஸி நமக்கு ஆப்பு கொடுக்குறாங்க, ரைடுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கமிஷன் போய்டும். அப்போனா பார்த்தோன்னா 20 ரூபா 20 சம்திங் அவ்வளோதான் அமௌண்ட் வருது. உங்களுக்கு கடைசியாக நான் வந்து இந்த அமௌண்ட்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ அடுத்த ரைடு எங்கே வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவான்மையூர் போனோமா. இப்போ ஃபஸ்ட்டு ரைடு செகண்ட் ரைடு அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க இந்த டிராஃபிக்கில் முன்னாலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரைடு வந்து ஈஸியாக இருந்தாலும் செகண்ட் ரைடெலாம் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வாங்க போகலாம். கைஸ் நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறது, அவங்க மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க, அட்ரஸும் கொடுத்துட்றாங்க. என் கூகுள் மேப் கூட ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுது. கைஸ் செகண்ட் ரைடு திருவான்மூரில் வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன் கஸ்டமரை. எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 98 ருபீஸ். இது வந்து கமிஷன்லாம் போகும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் எத்தனை ரைடு கம்ப்ளீட் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தது, கமிஷன் போக எவ்வளோ அமௌண்ட் வந்தது சொல்லி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஓகே ஃபைனலாக வந்து செகண்ட் ரைடு வந்து ஈஸியாக முடிச்சிட்டேன்.
கஸ்டமர்கிட்ட வந்து நான் கேட்டேன், ப்ரோ இதுமாரி பைக் டாக்ஸி இப்போ போகிறீங்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்டர்வியூ கேட்டேன் கொடுக்கல, அதனால் வந்து ஜஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, நான் சென்னை சிட்டி டிராஃபிக் வந்து எனக்கு இது ஈஸியாக இருக்குது பைக்கில் போகிறது. ஏன்னா மற்ற ஏரியாவுக்கு கொஞ்சம் லாங்காக போகிறேன்னா நான் ஆட்டோ யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு வந்து அமௌண்ட்டு ஹெவியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 4 பேர் 3 பேர் போனால் நான் ஆட்டோ யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் சிங்கிளாக வரேன், அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. நான் வேளச்சேரிலேருந்து எனக்கு திருவான்மூர் வந்து பக்கத்தில் தான், அதனால் நான் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறேன். எனக்கு டிராஃபிக்கே அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொன்னார். ஓகே கைஸ். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்க. கைஸ், அடுத்த ஆர்டர் வந்திருக்குது. ஆர்டருக்கான அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரில் போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே மறுபடியும் 2 கிலோமீட்டரில் வந்து ட்ராப் பண்ணணுமா. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. பார்த்தீங்களா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. ஓகே, நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்க போகலாம். காய்ஸ், நம்ம 3வது ஆர்டரும் வந்து எடுத்துட்டோம். நேராக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தரமணிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு காட்டுதுன்னு தெரில. ட்ராப் பண்ணிட்ட பிறகு நான் சொல்கிறேன். கஸ்டமர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு, நம்ம பர்சனல் டீட்டெயிலாம் கேட்குறாரு. நானும் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு வரேன். சென்னை சிட்டி கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இப்போதைக்கு ஓகே தான். நேரம் போக போக தெரியும் வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம இந்த 4 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம். கைஸ், நம்ம 3வது கஸ்டமரை கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் பண்ணிட்டோம். எனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 18 ரூபா. அதாவது அவங்க கமிஷன் போக எனக்கு 18 ரூபா தான் கைக்கு வந்தது. அப்புறம் வந்து வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஏன் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற மாரி, நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுறோமோ அப்பப்போ ரைடு வந்துகிட்டே இருக்கோம். அதில் வந்து மைனஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கெலாம் வந்து நான் லாஸ்ட்டில் வரேன். இப்போ நம்ம தரமணி ஸ்டேஷனில் இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து நிறைய ஆட்டோ இருக்குது. இப்போ இவங்ககிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோக்கும் ஒரு சின்ன வார் போயிட்டுருக்குது. சரி, என்ன ரீசனுக்காக அது போகுது, அது மட்டும் இல்லாமல் அவர் எத்தனை வருஷம் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். பைக் டாக்ஸி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதா இருந்தாலும் சரி, அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அந்த ரீசனுக்காக நான் மேக்ஸிமம் வந்து பைக் டாக்ஸி எடுக்கிறாங்க. சென்னை மக்களே அதுக்காக தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஆட்டோவில் வந்து டாக்ஸியை புக் பண்ணாமல் உங்களுக்கு டேரெக்டாக அதை ஆட்டோ புக் பண்ணாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு கேட்கும்போது அமௌண்ட் அதிகமாக சொல்கிறாங்க. அது என்ன ரீசனாக இருக்கும், ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஆட்டோ வச்சுருந்தோம் சார். ஆட்டோவிலேருந்து இப்போது கஸ்டமர் ஏறுறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் ஏற்றுவோம். ஏன்னா வந்து கேஸ் விலைலாம் ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. ஒரு 30 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்டோம்னா அது அதிகமாக இருக்குது அப்படின்னு கஸ்டமர் இறங்கிடுறாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து வண்டலூர் இதுக்கெலாம் போனோம்னா, அங்கேருந்து இப்போ வண்டலூருக்கு போனால் ஒரு 600 ரூபா கேட்டு போவோம். அங்கேருந்து நாங்கள் சும்மா தான் வரணும், எங்களுக்கு எதுவும் பெனிஃபிட்டும் கிடையாது. அதுக்காக நாங்கள் வந்து 50 100 எக்ஸ்ட்ரா தான் கேட்குறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றவங்க வந்துடுறாங்க, இல்லை எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்றவங்க திரும்பி போயிடுறாங்க. ஓகேண்ணா. பைக்கில் போகிறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறீங்க. மேக்ஸிமம் வந்து உங்களோட என்ன சொல்லுவீங்கன்னா, லேடிஸ் பைக்கில் போகிறது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன ரீசனு? அதான் லேடிஸ் வந்து ஒரு சிலர் வந்து லேடிஸ் பைக்கில் போகிறது அவங்களுக்கு விருப்பம் சார். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா அப்போ தான் அவங்களுக்கு அது புரியும். ஏன்னா போன வாரத்தில் கூட, போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பைக்கில் போகும்போது அங்கே ஈக்காடுத்தாங்கல்ல ஒரு பைக்கார் வந்து லாரிக்காரை இடிச்சிட்டான். அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே அந்த அம்மா இறங்கிடுச்சு. லேடி தான் போனாங்க, இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி பாதுகாப்பு கிடையாதுல்ல அவங்களுக்கு. அந்த பாதுகாப்பு இருக்கணும்னு அவங்க விரும்பி போகிறாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை திருப்பி அவங்க தான் நான் சீக்கிரமாக போகணுன்ட்டு போகிறாங்க. போய் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போகுது. ஓகே கைஸ், அண்ணன் வந்து அவரோட சைடில் இருக்கக்கூடிய
ஒரு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பட் இந்த பைக் டாக்ஸி ட்ராவல் பண்ணுறது கொள்றதுலாம் அது வந்து உங்களோட விருப்பம். ஆனால் இன்கேஸ் பிரச்சனை வராதவேக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இன்கேஸ் வந்துச்சுன்னா அப்போ அதை ஃபேஸ் பண்ணுறது நீங்களாவோ இல்லை பைக் ரைடராகவோ தான் இருக்கும். அண்ணன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பெரியவங்களாம் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனால் ஆட்டோவில் நீங்கள் கண்டிப்பாக போங்க. அண்ணன் கூட இருக்கிறாரு சொல்லினா அதுக்காக சொல்ல, உண்மையிலே வந்து சேஃப்டி வந்து ஆட்டோ தான். அண்டு பைக்கில் வந்து போகாமல் இருக்கிறது வந்து அது உங்கள் விருப்பம். அதே யாருக்கும் பிரச்சனை வராத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக போகும். பிரச்சனை இன்கேஸ் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும், இல்லைனா பைக் ரைடர் ஃபேமிலியாக இருக்கும். அதனால் ஓகேண்ணா. இதில் உங்களோட வருமானம் எவ்வளோண்ணா ஒரு நாளைக்கு? எங்களுக்கு ஒரு நாளைக்கு இங்கே ஒரு 600 700 தான் வருது. அதான் இப்போ பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து இந்த அமௌண்ட் வந்துட்டா? ஆமாம், அதுக்கு முன்னாடி 1000 ஓட்டுருந்தேன். ஓகே, ஒன் டே தான் வருது. இது உங்களோட முழு தொழிலே ஆட்டோ தான்? ஆட்டோ தான். ஓகேண்ணா. பைக் டாக்ஸி வந்து அவங்களும் வந்து பொழப்புக்காக தான் ஓட்டுறாங்க. சில பேர் வந்து பார்ட் டைமாக ஓட்டுறாங்க, காலேஜ் படிக்கிறவங்களும் ஓட்டுறான், ஆஃபீஸ் போகிறவனும் ஓட்டுறான். ஓகே, அதெல்லாம் புரியுது. இப்போ நீங்களும் வந்து ஓட்டுறீங்க, அப்புறம் அவங்க 2 பேர் பொழப்பம் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன சார்? நாங்கள் இன்சூரன்ஸை கட்டி ஓட்டுறோம், ரோட் டேக்ஸை கட்டி ஓட்டுறோம், அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணுறாங்களே, அதுதானே சார்? இப்போது அவங்க ஒயிட் போர்டு வச்சுக்கின்னு அது மாதிரி பண்ணுறாங்களே. சட்டத்தில் இடம் கிடையாது. சொல்லுங்கப்பா, சட்டத்தில் இடம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஓட்டுங்க, அவங்களும் பிடிக்கட்டும், அதில் பற்றி கிடையாது. அவங்களும் எங்களை மாதிரி வரட்டும்ன்றேன் நான். ஓகே, எங்களை மாதிரி வந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்கள் டாக்ஸி கட்டி ஓட்டுறோம், எஃப்சி பண்ணுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், புகை டெஸ்ட் எடுக்கிறோம், மீட்ரு பில் எடுக்கிறோம், எல்லாமே நாங்கள் எடுத்தோம். நாங்கள் யூனிஃபார்ம் பக்காவாக போட்டோம், எங்கள் லைசன்ஸை கரெக்டாக இருந்தோம். எங்களுக்கு இது மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அது மாதிரி கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எதுவும் இல்லையே அவங்களுக்கு. இப்போ அது வந்து ஓன் போர்டு தானே, அது ஓன் போர்டு அது மாதிரி ஓட்டலாமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. பப்ளிக்கில் எதுனா ஒன்று ஆகி போச்சுன்னா இப்போ எங்களது இன்சூரன்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எங்களது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. சின்ன ஒரு இதுன்னா போயிடும் எங்களுது. அவங்களது அது மாதிரி இருக்குமா அவங்களுது? சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, அவங்களது அது மாதிரி கொண்டு வாங்க, அது மாதிரி அதுவும் நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கும் அந்த எல்லோ போர்டு கொடுக்க சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லோ போர்டு கொடுத்தா பரவாயில்ல. எல்லோ போர்டு கொடுக்காம ஓன் போர்டு இல்லை இதிலே போனோம்னா, இப்போ கார் போனாலுமே அங்கேருந்து ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தாலுமே அவங்க ஆன் பண்ணிடுறாங்க. அந்த ராபிட்டோ ஆன் பண்ணி இங்கேருந்து போகிறவங்க சவாரி போட்டு போகிறாங்க. அப்போ நாங்களாம் வாழ்வாதாரம் எப்படி எங்களுக்கு ஆவறது சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இன்சூரன்ஸ்லாம் ஒரு இன்சூரன்ஸும் எவ்வளோ ரேட் ஆகிது. ஒரு டயர் வாங்க போனாலுமே இன்றைக்கி 2000 3000 சார் வைக்கணும் நாங்கள். ஓகே, எல்லாமே அது மாதிரி பண்ணுறோம். அவங்க அது மாதிரி இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இருந்ததுன்னா ஓகே. இந்த ரூல்ஸ்லாம் வந்து யார் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரேப்பிடோ ஓட்டுறவங்க ஓகே, இது கவர்மெண்ட்டா இல்லை அந்த கம்பெனி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டும் சரி கொண்டு வரணும், அவங்க ஓட்டுறவங்க நிர்வாகமும் அந்த கொண்டு வரணும். அதை ஓகே கொண்டு வராதுன்னா அப்போ என்ன பண்ணுறதுக்கு? எதுக்கு வேஸ்ட்டாக அவங்க ஓட்டுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு முன்னே கிடையாது இல்லை. இந்த ஆட்டோ அந்த கட்சி ஆட்சி இருக்குல்ல, இப்போ இந்த ஆட்சியில் வந்து 2 வீலர் உள்ளாமா? சட்டத்தில் இடமே கிடையாது. ஆர்டிஓ போய் பேசணும், மற்ற கவர்மெண்ட்டில் போய் பார்த்தோம், எல்லாமே அதான் சொல்கிறேன். எங்களுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. அந்த கவர்மெண்ட் இப்போ ஆட்சி யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் பேசணும். அவங்க பேசாக போலீஸை வச்சு மிரட்டுறாங்க, அவ்வளோதான். ஓகே, எத்தனை வருஷமாக இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறீங்கண்ணா? நாங்கள் ஒரு 20 வருஷமாக ஓட்டுக்கிறோம் சார். நாங்கள் ஓகே, இப்போ தான் சார் இந்த ஒரு 5 வருஷமாக தான் சார் வாழ்வாதாரம் எங்களுக்கு கம்மியாகி போச்சு. அதுக்கு முன்னெல்லாம் அன்னமுனியத்தில் ஏதோ ஒரு 1000 ரூபாய் ஒரு 1200 அப்படி ஓட்டுவோம். எங்கள் செலவெல்லாம் போக ஒரு 500 ரூபா வீட்டில் கொடுப்போம் எங்களுக்கும். அதுவும் இல்லையே இப்போ, அது துணி இல்லாமல் தானே உட்காந்துங்கிறோம் நாங்கள் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இவரோட மனக்குமுறலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்ட் டைமாக ஓட்டுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பர்மனெண்ட்டாக இதையே ஓட்டுறவங்க ஓகே, இவர் சொல்கிற மாரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ஓன் போர்டு இல்லாமல் டீ போர்டு மாரி போர்டு கொண்டு வந்தாங்கன்னா ஓகே. ஆனால் இந்த பார்ட் டைமாக நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும் போது யாருக்கு ரொம்ப பாதிக்குன்னா இங்கே ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறேன் இவங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நீங்கள் குயிக்காக வந்து ஒரு 400 600 சம்பாரிச்சிருங்க. ஆனால் அந்த சம்பாதிப்பு யாருது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் இவங்களோட தான். அதனால் வந்து ஓட்டுறவங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண பாருங்கள். பார்ட் டைமாக ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஒர்க் இருக்குது, ஜாப் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஃபுல் டைமாக அதுதான் இவங்க இப்போ சொல்ல வராங்க. எனக்கு புரியுது இவங்க சொல்ல வருது. ஆனால் இது ஸ்டெப்பு அந்த கம்பெனியும் கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக குயிக்காக எடுக்கும் நான் நம்புகிறேன். இவங்க பொழப்பை கண்டிப்பாக உயர்த்தும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் உருவாகிருக்குது. அதனால் கேஸ் தட்டுப்பாடு, சமையல் கேஸும் சரி அந்த ஆட்டோ கேஸும் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. கண்டிப்பாக விலைவாசி ஏறும். ஆனால் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் கேஸ் விலை ஏறிச்சுன்னா எல்லாம் விலையும் ஏறிடும். அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈஸியாக வந்து பைக் டாக்ஸி மூலமாக சம்பாதிக்கிறீங்க.
அது தப்பு சொல்ல, இவங்களும் அது தப்பு சொல்ல, சம்பாதிக்கணும். ஆனால் ஃபுல் டைமாக நீங்கள் வர போகிறீங்களா? இல்லை, பார்ட் டைமாக தான் பார்க்குறீங்க. ஆனால் இவங்க பொழப்பு ஃபுல் டைம் இது தான். கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க. அதானே உங்கள் அதுதான் எங்கள் கோரிக்கை. ஓகேண்ணா நன்றி கைஸ். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தால் உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே கைஸ். ஆட்டோ டிரைவர் அவங்க பேசுனதை கேட்டோம். முன்னாலே எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல் டைமாக அவங்களோட தொழிலே அதுதான். 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், ப்ரோ அதுன்னு ரொம்ப அதிகமாக கேட்குறாங்களே ப்ரோ, 500 600. ஓகே, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த ஆட்டோவில் போங்க, இல்லைனா வேறு ஆட்டோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அது நான் அந்த அமௌண்ட்டு விஷயத்துக்கு நான் வரல. புரியுதுங்களா? ஆனால் அவங்க பொருளாதாரம் இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபேமிலி இருக்குதோ சேம் அதேமாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பேசும்போது எங்களுக்கு வந்து எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. ஆட்டோ வந்து பட்டி டிங்கரிங் வேலை பார்க்குறது, அப்புறமேட்டு அதுக்கான இன்சூரன்ஸு இது பண்ணுறது, நிறைய விஷயம் வந்து அவங்க அதை பற்றி சொன்னாங்க. ஏன்னா சென்னை சிட்டி வெயிலெல்லாம் வெளியே நடமாடுறதே ரொம்ப கஷ்டம். நியூஸ்லேயே வந்து ரொம்ப முடியாதவங்க வந்து வெயிலில் வராதிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுங்களா? அதனால் வந்து அவங்களோட நிலமை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக டெம்பரவரியாக வண்டி ஓட்டுறவங்க வந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா 4வது ஆர்ட்ரு. கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இதில் எவ்வளோ ஏர்னிங் சம்பாதிக்கிறோம், கடைசியாக இதில் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குதா, இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறது பெனிஃபிட்டாக இருக்குதா, இதில் நம்ம உண்மையிலே சம்பாதிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் சொல்லியிருக்கிறோம். அதேமாரி தான் இப்போ நம்ம வந்து 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சா பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகலை, 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியுமோ பார்க்கலாம். அதேமாரி இப்போ கஸ்டமர்கிட்டையும் வந்து நான் மேக்ஸிமம் வந்து பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பேட்டி கொடுக்க விருப்பம் இல்லை போலுக்குது. அதனால் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட விஷயத்தெல்லாம் எங்களை ஷேர் பண்ணாங்க, அது பார்த்தேன். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம 4th கஸ்டமர் அவங்க பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். வாங்க கைஸ். அடுத்த கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இதுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரீச் ஆனோன்னா 33 ரூபா காட்டுதா 35 ரூபா காட்டுதான்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் காட்டும். ஓகேங்களா? கைஸ், ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு 35 ரூபா, கமிஷன் 10 ரூபா எடுத்துட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேனே, கமிஷன் 10 ரூபா எடுத்தால் என்ன அர்த்தம் எனக்கே புரியல. ரைடு வந்து ராயப்பேட்டா 12 கிலோமீட்டர் காட்டிச்சு. 97 ரூபா போட்டிருந்தாங்க அமௌண்ட்டு. ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்குறேன். சில சமயத்தில் இதுமாரி அட்ரஸ் தெரியாமல் இருக்கும் போது கூகுள் மேப்பை செக் பண்ணிக்க வேண்டியதான், எந்த இடத்துல காட்டுதுன்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டாக போக சொல்லுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் அந்தளவுக்கு ஏர்னிங் பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்னும் சம்பாதிக்கல. கிட்டத்தட்ட பெட்ரோல்லாம் போக அமௌண்ட்டு பார்த்தோன்னா கையில் ஒன்றுமே இல்லை. இதில் வேறு டீ செலவு வேறு ஒரு 25 ரூபா. நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. பட்டு எனக்கு தெரில. ஆனால் ஃபைனலாக வந்து அமௌண்ட்லாம் சொல்கிறேன் நான். அமௌண்ட்டு அண்டு இதில் என்னென்ன பெனிஃபிட் இருந்தது, இதில் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் கஸ்டமர் அந்த ஆட்டோ டிரைவர் அவங்க சொன்ன ப்ராப்ளத்தெல்லாம் அவங்க நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன் ஈஸியாகவே. ஓகே, இப்போ அடுத்த கஸ்டமர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கிறேன். வாங்க போகலாம். காய்ஸ், முன்னாடி ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அவங்க மொபைல் கால் பண்ணேன், 3-4 வாட்டி கால் பண்ணால் ரெஸ்பான்சிபிள் இல்லை. அதனால் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு உடனே அடுத்த ஆர்டர் வந்தது. மத்திய கைலாஸ் போகிறோம் நான். இப்போ இந்த மத்திய கைலாஸ் போகிற வழியில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா
55 ரூபா காமிச்சிது. அங்கே போய் ட்ராப் பண்ணிட்ட பேர் தான் எவ்வளோ கொடுக்குறான்னு தெரில. ஆனால் பயங்கரமாக கமிஷன் எனக்கு எடுக்கிறாங்க. அது என்ன ரீசன் தெரில. கரெக்டாக வந்து மணி 1 இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேங்களா, நான் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறேன் 4 ஹவர்ஸில் இந்த சென்னை சிட்டி வெயிலில் எவ்வளோ சம்பாரிச்சுக்கிறோம் சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காய்ஸ் 4 ஹவர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் பைக் டாக்ஸி. இப்போ நான் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய கமிஷன் போக 213 ரூபா. எனக்கு ஒரு 200 பெட்ரோல் காலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் பெட்ரோல் போடுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது, சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து இதிலே வந்து நீங்கள் ரைடு வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது பெட்ரோல் போக உங்களுக்கு வந்து ஒரு 700-800 கிடைக்கும். ஆனால் இதே ஃபுல் டைமாக நம்ம பண்ண முடியுமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க, ரொம்பவே கஷ்டம். அது எப்படி சொன்னால், இப்போ சென்னை வெயில், டிராஃபிக்கு, உங்கள் வண்டியோட தேய்மானம், உங்கள் பெட்ரோலு, உங்களோட உழைப்பு, இதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுமா கேட்டிங்கன்னா சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் இந்த பைக் டாக்ஸி வந்து நம்ம ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓட்டி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ரீசன்லாம் சொல்கிறேன். இதிலே வந்து ஃபுல் டைம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அவங்க இன்கேஸ் ஃபேமிலி சுச்சுவேஷனு, நம்மளுக்கு வேறு ஒரு பொழப்பு இல்லை, நம்ம இது தான் பண்ணி ஆகணும், அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஓட்டுறாங்க. ஆனால் படிக்கிற பசங்க, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கிறோம், அந்த மேனேஜர் ஏதோ பேசிட்டாங்க, அதனால் வந்து அந்த வேலையை விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இங்கே ரேப்பிடோ ஓட்டுறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, புரியுங்களா, 600-700 வருது. கண்டிப்பாக அதை நீங்கள் செலவு பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஏன்னா கையில் 600 இருந்தாலே ஏதாவது சிக்கன் ரைஸோ ஏதாவது சம்திங் வீட்டுக்கு தேவையானது வாங்கி அந்த காசு அப்படியே காலி பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் மந்த்லி சேலரிக்கு நீங்கள் போக பாருங்கள். ஏன்னா மந்த்லி இன்கம் தான் நம்மளுக்கு வந்து கையில் நிற்கும். நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் தேவைன்னா நம்ம வந்து உடனே கொடுக்கலாம். இன்சூரன்ஸாக வந்து ஒரு ஆஃபீஸ்னால், இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது வச்சுங்களேன், அந்த ஆஃபீஸ் வந்து இன்சூரன்ஸை க்ளைம் பண்ணணும் உங்களுக்கு. அப்புறம் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் போடும், பிஎஃப் அமௌண்ட்லாம் பிடிப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி வைஸ் நல்லாவே இருக்கும். வந்து அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. நீங்கள் வந்து 1 டே ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. நீங்கள் டீ போர்டு வண்டி ஓட்டுறீங்க, டீ போர்டு நம்பர், அந்த நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ போர்டு, அதில் போகிறீங்களா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கவரேஜ் ஆகும். ஆனால் இது ஓன் போர்டு, இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து பைக் ரைடரையும் நீங்கள் பிடிக்க முடியாது, கஸ்டமர் நீங்கள் வந்து அங்கே கம்பெனியில் போய் நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் இன்சூரன்ஸு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நீங்கள் ரேபிடோ அப்ளிகேஷனில் ரைடருக்கு மட்டும் நினைக்கிறேன் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கிளைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரைடர் வந்து இன்கேஸ் இறந்தாலோ கொண்டாலும் அவங்களுக்கு வந்து 10 lakhs 2 lakhs இப்படி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் போல இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்குது. இது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியாது. இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி மட்டும் நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு பெரிய வீடியோவை நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கிளைமிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இல்லை, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பைக் டாக்ஸி யார் கூட வந்து டைப் பண்ணிக்கிறாங்க. அகோடா இல்லை சாரி ஆக்கோ, ACKO ஆக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி. நீங்கள் வேணால் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பாருங்கள். கஸ்டமராக இருக்கட்டும், ரைடராக இருக்கட்டும், நீங்கள் வேணால் அதை படித்து பாருங்கள். ஏன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக போகிறீங்கன்னா நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிட்டு வச்சிங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு அது தோணும், நம்ம இதை பண்ணியிருக்கணுமே, இன்சூரன்ஸ் போட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் யாராக இருக்கட்டும், இல்லை பார்க்குற வியூவர்ஸ் நீங்களாக இருக்கட்டும், இன்சூரன்ஸு ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எந்த ரைடு போனாலும், ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்கள் போனாலும் இன்சூரன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களோட ஓன் அமௌண்ட்டை வந்து ரொம்பவே கம்மி பண்ணோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான், அந்தளவுக்கு வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியல. நான் 4 hours ட்ராவல் பண்ணேன். மினிமம் ஒரு 400-500 கூட என்னால் ஏர்ன் பண்ண முடியல. ஏன்னா ரொம்பவே வந்து அவங்க அந்த டிடக்ஷனை சம்திங் அவங்க லெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கமிஷன் எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்தாங்க. நான் இன்னவே பாருங்கள் 200 தான் சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 200 தான் சம்பாதிச்சேன். ஆனால் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா
அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வராதீங்க. ஏன்னா பைக் டாக்ஸி வந்து ஒரு டெம்பரரி ஒரு சொல்யூஷன் தான், ஆனால் பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லை. அதை நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் சொன்னதில் ஏதாச்சும் தவறு இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதோட முக்கிய விஷயம் ஆட்டோ டிரைவர்ஸ், அவங்களோட கதையை கேட்டாலே எனக்கே வந்து ரொம்பவே இதுவாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல சேஃப்டி இருக்குது. அவங்க வந்து டீ போர்டு ஓகேங்களா, எல்லோ போர்டு, அதனால் வந்து இன்கேஸ் எதுவும் நடந்தாலும் அவங்க இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ ப்ராப்பர் கைடு இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் இது வந்து நம்ம ஓட்டுற ஓன் வெஹிக்கிள். இதை வந்து நீங்கள் பப்ளிக் வெஹிக்கிளாக நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஓன் போர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டிருந்தீங்கன்னா வச்சுங்களேன், நாளைக்கு ரிஸ்க்கு உங்களுக்கு தான். அது மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.